பேச போறோம்னா கிரியேட்டினுக்கும் எல்டர்னேட்டிவ்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் தான். யாருக்குன்னா ஜிம் பிகினர்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜிம் பிகினர்ஸ்க்கு கிரியேட்டினும் எல்டர்னேட்டிவ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த பேசிக்கான யூசஸ் தெரியல. கிரியேட்டின் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிரியேட்டின் வந்து ஹெல்த்து ஸ்டாமினா பூஸ்ட் பண்ணி தரோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நெக்ஸ்ட் வந்து அடிஷ்னல் ஏடிபி லெவல் பூஸ்ட் பண்ணி அதை வந்து நமக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினா வந்து ஏற்றி குடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி ஸ்லீப் அண்ட் பாடி கன்சப்ஷனுக்கு அது இம்ப்ரூவ் பண்ணும். இதுதான் கிரியேட்டினோட யூசஸ். எலக்ட்ரோலைட் யூசஸ் வந்து எலக்ட்ரோலைட் எப்படி யூஸ் பண்ணோம்னா, ஒரு ஜிம்முக்கு முன்னாடி 15 minutes முன்னாடி ஜிம்மில் ஸ்டாமினா வந்து பூஸ்ட் ஆகும், அவ்வளோதான். இதான் வந்து எலக்ட்ரோலைட் யூசஸ் வந்து. ஓகே பிகினர்ஸ், இதான் வந்து கிரியேட்டினுக்கும் எலக்ட்ரோலைட்டுக்கான டிஃப்ரென்ஸு. இதை தெரியாமல் அது வாங்காதீங்க. ப்ளஸ் மெயினாக வந்து இப்போ நீங்கள் ஜிம்மு செய்கிறீங்கன்னா மோஸ்ட்டாக ஒரு 6 monthsக்கு ஃபுட்லேருந்தே சாப்பிடுங்க. அதை தவிர்த்து ஃபுல் வந்து எடுக்க முடியல, எல்லாம் சாப்பிட முடியலன்னா கிரியேட்டினுக்கும் சைடு வாங்க. ஓகேவா? தேங்க்யூ.